ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 280 ஸ்கொயர் ஃபீட்டில் மாடி தோட்டம் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ என்னோடய ஐடியா வந்து ஒரு நான் டிசைன் போட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் மாதிரி மாடி மேலே எப்படி பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்காக மெட்டல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகலான்ட்டு என் ஃப்ரெண்டு கடைக்கு தான் போனேன். அவன் என் கூட படித்த பையன் தான். அவங்ககிட்ட போய்ட்டு மச்சான் இந்த மாதிரி மாடி தோட்டம் வைக்கலான்னு இருக்கேன், எனக்கு மெட்டல்லாம் வேணும், சுற்றி அடிக்கிற மெஷ்ஷு வேணும், க்ரீன் மெஷ்ஷு. ரேட் வந்து 10 ரூபா ஸ்கொயர் ஃபீட் சொன்னான். ஸோ ஓகே மச்சான், அந்த க்ரீன் மெஷ் எடுத்துகிட்டு வந்துரு, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அது கூட வந்து ஃபாஸ்ட்னஸ், போல்ட்டு, பெயிண்ட்டுக்கு ப்ரெஷ் எல்லாமே அவங்க கடையில் வாங்கிட்டு ஓகேடா எப்பான்னு சொல்லிட்டு அவன் கடையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல சுற்றி போட்டு முதல்ல ஆரம்பிப்பேன்டா லோகேஷுன்னு சொன்னேன். லோகேஷு சரி நான் கல்பத்தை ஏற்றுனா அழிவு போனால் எலுமிச்சம்பழத்தை ஒன்று எத்தனை வந்தான் வீட்டிலேருந்து. ஏற்றுனா கல்புரம் பச்சை கல்புரம் எரிதான்னு பாருன்னா எரியுது நல்லா தான். சரி சுற்றி போட சொல்லியாச்சு. அவனை சுற்றி போட்டு முடிச்சுட்டு நானும் கல்பத்தை கீழே போட்டு எலுமிச்சம்பழத்தில் ஐத்துனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி நல்லா ஒரு ஐத்துறான்னு சொல்லிட்டு ஐத்தி பிச்சு எலுமிச்சம்பழத்தை வரம் போட்டேன். சரி சுற்றி போடுற வேலைலாம் முடிஞ்சிச்சு, வாடா மெட்டில் எடுத்து கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் மெட்டிலெலாம் கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 6 அடிக்கு ஒரு போஸ்ட்ன்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். போஸ்ட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 10 அடி. இன்பிட்வீனில் வந்து ஒரு ராடோ இல்லை நம்ம ஸ்கொயர் டியூபில் கூட இல்லைங்க. பட் ஸ்கொயர் டியூப் நான் போல நான் காஸ்ட் வைஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த ஒர்க்கிங்கில் நானே தெரியும், நானே ஓரளவுக்கு தெரியும். எனக்கு நானே தேவையான மாதிரி பிளான் பண்ணி பார்த்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நிற்க வச்சு வெல்டிங் அடித்து மேலே இப்போ அவுட்ரு மட்டும் போட்டு முடிச்சிருக்கோம். அது பிளானே வந்து ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு என்னோடய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 20% தான் முடிஞ்சிருக்கு. ஃபுல் வீடியோவும் நான் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எப்படி பண்ணேன், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, ஃபுல் டீட்டெயிலோட நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் கிளியரான வீடியோ நான் பண்ணுற இந்த மாடி தோட்டத்தில் ஒரு யூனிக்கான ஒரு இன்டெகிரேட்டிங் ஃபார்மிங் நான் பண்ண போகிறேன். இது வரைக்கும் அதை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணலாமான்றது எனக்கு தெரியல. அதை நான் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் அண்ட் எரரில் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் வீடியோலாம் முடிச்சோடனே செம்ம பசி ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் சரி ஓகே நம்ம ஒரு அத்தோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அத்தோ கடைக்கு போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.